வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் தாங்க. நம்ம ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு சூப்பரான 4BHK தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த சூப்பரான வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனி கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் இந்த லொகேஷன் ஹைலைட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷனில் வில்லா தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த லொகேஷனுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் சேலையூர் வருவீங்க. பாரத் யூனிவர்சிட்டி தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநிகேதன் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயே தாங்க. இது வந்து 100 feet ரோடு. 100 feet ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4th பிளாட் தான் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழியாக வரலாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் எடுத்து அந்த 100 feet ரோட்லேயே வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4th பிளாட் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஏரியாவோட பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ் தாங்க. பெருங்குளத்தூர் டு நம்ம OMR ஐடி கம்பெனி கனெக்டிவிட்டிக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நியர்பையில் இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி காஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி வீடுங்களும் பெருசாக கிடையாது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வில்லா தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி காஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் per square feet 6,500 rupees வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நியர்பைலேயே வந்து விசாரிச்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸ்கூல்ஸ் அப்படின்னு நியர்பையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்டு ஒட்டியே உங்களுக்கு வந்து ஸ்ரீநிகேதன் பாடசாலை. அதுலேருந்து கொஞ்சம் ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஜி ஸ்கூல்ஸ். இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 1 to 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியே காலேஜ்னு பார்த்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து நம்ம லெஃப்ட் டுவர்ட்ஸ் வண்டலூர் கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டிக்கு அந்த ரோடு வந்து 100 feet ரோடாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஆன் ப்ராசஸில் இருக்குது. இப்போ இந்த ரோடு வந்து உங்களுக்கு 40 feet ரோடாக தான் இருக்குது. இது வைட் ரோடு ஆகும்போது உங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகிடும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஏறினதும் சரி, எல்லாருமே வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போயிட்டு இருக்கிறதும் சரி, நிறைய பேர் இந்த ஏரியாவில் முன்னாடி வாங்கி போட்டவங்க வீடு கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே ரீசன் என்னன்னா ஈஸ்டர்ன் பைபாஸோட டெவலப்மெண்ட்டு, அதுலேருந்து இந்த 100 feet ரோட டெவலப்மெண்ட் வந்து வண்டலூர் டு கிளாம்பாக்கம் ரோடில் கனெக்டிவிட்டி ஆகுது. இன்னொன்று என்னென்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த சுற்றுவட்டாரத்தோட காஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு வேறு லெவலில் ஏறிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 years பிஃபோர் குபேரன் கோவில் நியர்பையில் 2,200 வித்துன்ற ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எல்லாமே வந்து 3,800 4,000 வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த ஏரியாவோட ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வில்லா உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1,034 square feet, பில்டப் வந்து 1,854 square feet, 4BHK 3 toilet கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பால்கனி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு சூப்பராக கொடுத்து லைட்டிங் வேறு பக்காவாக கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப்லேயும் உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த டிசைன்லேயும் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு என்ட்ரி ஆகிற கேட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து கார் பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கார் வச்சுக்கிறவங்களுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கும் போயிடலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு சம்பு செப்டிக் டேங்க் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10:16 கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு ஃபார்ச்சுனர் காரே நம்ம இதில் நிப்பாட்டலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் 2 feet செட்பேக் பக்காவாக என்ன உங்களுக்கு செட்பேக் கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பைப் லைன் கொடுத்துட்டாங்க. கார் வாஷ் பண்ணாலும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து EB 3 phase லைனுடைய கனெக்டிவிட்டி வந்து இந்த ஏரியாவில் வந்துடுது. இதுலேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே போய் லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா மெயின் டோரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் பார்த்துடலாம் வாங்க. செட்பேக் பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் உங்களுக்கு கரெக்டாக செட்பேக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து இப்படியே வெளியே போகிற அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரில் கேட் டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டோர் இல்லாமல் டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே டீக்குட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பாலிஷிங் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அதை பண்ணி கொடுத்துருவாங்க.
லேண்டும் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 22 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக 3 யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிலோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ஏரியாவில் ஒன்று, 3 இடத்துல உங்களுக்கு வென்டிலேஷன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீட்டில் லைட் கனெக்ஷன் கொடுக்கவே இல்லைங்க. பட் ஆனால் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இதுலேருந்து நம்ம அப்படியே ஓப்பன் கிச்சன், இந்த ஏரியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைனிங் ஏரியாக்காக நம்ம சமைச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இந்த ஏரியாவில் வச்சு இந்த இடத்துல டைனிங் செக்ஷன் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சன் போகலாம் வாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8.6க்கு 10 சைஸில் வந்து கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரமாக தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைப்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் மெட்டீரியல் தான் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிச்சனில் உங்களுக்கு வந்து 2 பக்கம் வந்து வென்டிலேஷனுக்காக சூப்பராக யூபிவிசி விண்டோ சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பக்கம் பேக் சைடில் உங்களுக்கு செட்பேக் கொடுத்துருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம சிம்னி போட்டோம்னா அதுக்கு அவுட்லெட்டுக்கு உண்டான எக்ஸாஸ்ட்டும் உங்களுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இந்த லொக்கேஷன்லையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஏரியாலையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அதே மாதிரி ஸ்லாபும் உங்களுக்கு லேப்டும் உங்களுக்கு பக்காவாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாவது பெரிய மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கணும்னா நம்ம மேலே வச்சுக்கலாம். அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்டு கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு லுக்காகவே இருக்குது. ஸோ நம்ம சமைச்சதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். டைனிங் ஹால் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணும். டெயில்ஸ் கலர் வந்து பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஒயிட் வித் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது. நம்ம கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் என்ட்ரி ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இது சொல்லியே ஆகணும். யூபிவிசி விண்டோவோட உள்ள வந்து சன் வென்டிலேஷன் வந்து உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி லேப்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.5க்கு 10 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே இந்த ஏரியாவில் இன்னொரு சொல்ல மாதிரி, சப்போஸ் சில பேர் டிவி வந்து பெட்ரூமில் ப்ரொவைட் பண்ணி யோசிச்சிருப்பீங்க. அதுக்குண்டான ப்ரொவிஷன் ஒயரிங் லைன் எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம காமன் பாத் கீழே, ஸோ பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து ரைட் சைட்லேயே இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் மெட்டீரியல் தான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. டெயில்ஸோட கலர், கீழே இருக்கிற டெயில்ஸ் கலரோட காம்பினேஷன் வந்து உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் வரோம். வெளியில் வந்தோடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு நியர்பையில் ஒரு வாஷ் பேஷனும், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் செக்ஷனும், இங்கே நீங்கள் கவரிங் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஏரியா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்கும். இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். மேலே வந்து ஒரு 3 BHK இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே SS ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு CMD அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. அதனால உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு யூபிவிசி விண்டோஸ் ப்ளஸ் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மேலே ஏறி போகிறோம். மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லிவிங் கம் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு 12.5க்கு 14.5 கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் உங்களுக்கு யூபிவிசி விண்டோவோட சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கபோர்டிங் கொடுத்துட்டாங்க. இந்த செக்ஷனில் உங்களுக்கு லேப்ட் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு நல்லா பெரிய சைஸுங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட் இதோட கலர் வந்து காம்பினேஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராடக்ட் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு போட்டு தரலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பேரிவேர் சிங்க் எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாம் வாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு காம்பாக்டான பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10க்கு 10. இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு காம்பாக்டான பெட்ரூமாக இருக்கும். அவங்களுக்கு பெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியா சப்போஸ் டிவி யூனிட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டடி டேபிள்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ்க்கு உண்மையாகவே இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேப்டாப் உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கபோர்டு எல்லாமே நீங்கள் இன்டீரியர் ஒர்க்காக பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம வந்து 4th பெட்ரூம் போகலாம். இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 11.5க்கு 13.5 இந்த பெட்ரூமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து 3 இடத்துல வந்து யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஏரியாவில் உங்களுக்கு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால க்ளோஸ்டு விண்டோவாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குன்றதுக்காக லேப்ட் கொடுத்துட்டாங்க. கபோர்டும் நல்லா இன்டெப்தான கபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது பார்க்கறதுக்கு உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். இன்கேஸ் நம்ம இந்த ஏரியாவில் டிவி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் பண்ணிக்கிறதுக்காக லைனிங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ஏசிக்காக அவுட்லெட் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு பக்காவா ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. வீடு வாங்கிட்டு நம்ம ஹோல்ஸ் போடணுன்ற அவசியம் இருக்காது. இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பாத்ரூம்லையும் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பிளாக் வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம கீழே ஒரு பால்கனி சொல்லியிருந்தோம் இல்லைங்க, அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி இந்த ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த லைனும் இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு இயற்கையாகவே ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லா வரும். மேலே இருக்க செக்ஷன் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனியில். இதுலேருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா டெரஸ் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ஸ்கூல் ஈஸ்ட் தாம்பரம் நியர்பையில் ஸ்கூல் நியர்பையில் வீடு தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடு உண்மையாகவே சூட்டபுளாக இருக்கும். மேலே ஏறி வந்தோடனே வென்டிலேஷனுக்காக இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து யூபிவிசி வித் சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ஏரியா வந்து இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வாஷிங் மிஷின் வச்சுட்டோம்னா இந்த ஏரியாலே வாஷ் பண்ணிட்டு அப்படியே அவுட்டரில் வந்து துணி காய போட்டுடலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் ஃபுல் க்ளோஸ்டு, யாரும் வந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி உள்ளேருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும், வெளியிலேருந்து யாரும் ஓப்பன் பண்ணது மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ரூஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. வெயில் எதுவுமே தெரியாது. உண்மையாகவே இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வெயில் நம்மளுக்கு பெருசாக தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஏரியாவில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. வாங்கி வச்சிருந்தாலும் சரி இல்லை பில்டர்ஸும் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வாங்க, இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான். இது எல்லாமே பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே இந்த ரொட்டேஷன். இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க மெயின் ரோடு. ஸோ அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4th வில்லா தான் இந்த வில்லா. ஸோ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க அந்த ஸ்ரீநிகேதன் பாடசாலை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான டெரஸ் தாங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து 3 லேயர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டெப்ஸ் எம்எஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேலே ஏறி இன்கேஸ் டேங்க் வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்க பக்காவாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பரான 4 BHKோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.